கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த புதிய மாதத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து போன மாதங்கள் எல்லாமே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பத்திரமாக பாதுகாத்து வந்ததும் வரைந்ததுமான எல்லா விதமான ஆபத்துகளில் இருந்தும் அவர் நம்மை மீட்டு நம்ம எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கிருபை மிகவும் மேலானதாக இருக்கிறது. இந்த நவம்பர் மாதம் முதல் தேதியிலே இந்த முதலாவது நாளிகையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்து ஆண்டவரை உயர்த்தும்படியாக அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு சில காரியங்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து தியானிக்க போகிறோம். அதற்கு அப்புறமாக இந்த மாதத்தில் திருமண நாட்கள், பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறவர்களுக்காகவும் ஜெபித்து அதோடு கூட சேர்ந்து நம்முடைய கர்நாடகா மாநிலத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய கர்நாடக மாநிலத்திலே கர்நாடக ராஜோத்சவாக காணப்படுகிறது. நம்முடைய மாநிலத்தில் வசிக்கின்றதான எல்லா ஜனங்களும் பலவிதமான கொண்டாட்டங்களிலே காணப்படுவார்கள். ஆனால் நாம் இந்த நேரத்தில் நம்முடைய தேசத்தின், குறிப்பாக நம்முடைய மாநிலத்தினுடையதான பாதுகாப்பிற்காகவும் சமாதானத்திற்காகவும் நல்ல ஆட்சிக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறதான தலைப்பு என்னவென்று சொன்னால், நம்மை தேவ பக்திக்கு நேராக நாம் ஒழுக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது. நாம் இந்த வருடத்தினுடையதான ஆரம்பத்திலிருந்து வெற்றி பெற ஓட வேண்டும் என்கிறதான தலைப்பிலே நாம் ஒவ்வொரு மாதமும் அந்த வெற்றியை நாம் கொண்டாடுகிறதற்கு, வெற்றியை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு என்னென்ன காரியங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று தியானித்து வருகிறோம். இந்த மாதத்திலே நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு தான் நம்முடைய தேவ பக்தியிலே நாம் நம்மை ஒழுக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று. உடைய வேதத்தை நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனத்திற்கு நேராக திறந்து கொள்ளுங்கள். அந்த வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த உலகத்திலே வெற்றியை ருசி பார்க்கிறதான ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்களை அவர்கள் தியாகம் செய்து, பலவிதமான காரியங்களை அவர்கள் முயற்சி செய்து, பலவிதமான ஒழுக்கங்களை அவர்கள் கடைபிடித்து தொடர்ந்து விட்டு விடாதபடிக்கு அதையே அவர்கள் முன்னோக்கி செல்லுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அந்த ஒழுக்கம்தான் அவர்களை ஒரு வெற்றியை பெறுகிறதற்கு வைத்திருக்கிறது. ஒரு விளையாட்டு வீரராக இருக்கட்டும், அது ஒரு வியாபாரத்திலே முன்னோக்கி செல்லுகிறதான ஒரு மனிதராக இருக்கட்டும், அல்லது யாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய வெற்றியை அடைகிறதற்கு சரியான ஒழுக்க நெறிமுறைகளை அவர்கள் பின்பற்றுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். 1 தீமோத்தேயு 4:7 பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார்: சீர்படும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணி என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், தேவையில்லாத காரியங்களிலும் தேவையில்லாத பேச்சுகளிலும் நீ அதுக்கு விலகி இருந்து தேவ பக்திக்கு ஏதுவாக இருக்கும்படியாக நீ முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு அந்த தேவ பக்திக்கு நேராக நாம் வாழுகிறதற்கு நாம் என்னென்ன விதமான காரியங்களை கடைபிடிக்க வேண்டும்? நாம் ஒரு சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, ஒழுக்கம் நம்முடைய அர்ப்பணிப்புடன் ஆரம்பிக்கிறதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 16:3 சொல்லுகிறது: உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரின் யோசனைகளை உறுதிப்படுத்துவார். பிரியமான தேவ ஜனங்களே, நம்முடைய ஒழுக்கம் அது அர்ப்பணிப்போடு கூட ஆரம்பிக்க வேண்டும். ஒரு சில காரியங்களை நான் செய்வேன், நான் செய்ய போகிறேன் என்று நாம் முடிவெடுக்கிறதான போது தேவனுடைய சமூகத்திலே அதை நாம் அர்ப்பணித்து நாம் அதை ஆரம்பிக்க வேண்டும். எல்லாருமே நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன், அது தேவ வசனங்களை தியானிப்பேன் என்று சொல்லி பலவிதமான நற்கிரியைகளை நாம் தொடங்குகிறோம், ஆனால் முடிக்க முடியாமல் போகிறது. ஆனால் இந்த தேவ பக்தியிலே நாம் வளர்கிறதற்கு என்கிறதான அந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இதை எல்லாமே பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்றுகிறதான போது உண்மையோடும் உறுதியோடும் அவருக்காக நாம் வாழ முடியும். தேவ பக்தியான வாழ்க்கை ஒரு தற்காலிக உற்சாகத்தால் அல்ல, தொடர்ந்து நிலைத்த அர்ப்பணிப்பால் வளருகிறதாக இருக்கிறது. ஏதோ ஒரு தற்காலிகமான காரியங்களினால் அது நம்முடைய வாயிலிருந்தோ புறப்படுகிறதான வார்த்தை மட்டும் கிடையாது. நாம் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து அவருக்காக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எடுக்கிறதான ஒரு முழுமையான தீர்மானமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் அவருக்காக நாம் ஓட வேண்டும், அவருக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்கிறதான அந்த ஒழுக்கத்தை பின்பற்றுகிறதற்கான அர்ப்பணிப்பை நாம் ஏற்படுத்துகிறதற்கு கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கிறதான போது நம்முடைய ஒழுக்கம் நம்முடைய குணநலன்களை வடிவமைக்கிறதாக இருக்கிறது.
நாம் தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனுக்காக ஓட வேண்டும் என்கிறதான அந்த முடிவு ஒரு ஒழுக்கப்படுத்தி கொள்ளுகிறதான போது அது நம்முடைய குணங்களை அது வடிவமைக்கிறதாக இருக்கிறது, அது சீர்படுத்துகிறதாக இருக்கிறது. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 9:27, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பவுல் சொல்லுகிறார், எனக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையை எப்படி ஒழுக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் எந்த அளவிற்கு நம்மை ஒழுக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம், எல்லா நிலைகளிலுமே, நம்முடைய உணர்வு ரீதியாக இருக்கட்டும், நம்முடைய சரீர ரீதியாக இருக்கட்டும், எப்படியெல்லாம் நாம் நம்மை ஒழுக்கப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோம். நாம் நம்மை ஒழுக்கப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் செய்திருக்கிறதான நற்கிரியைகள், நற்காரியங்கள் எல்லாமே அது வீணானதாக காணப்படுகிறது. தேவ பக்தியான ஒழுக்கம் நம் இருதயங்களை தாழ்மையுடனும், நம் சிந்தனைகளை தூய்மையுடனும், நம் செயல்களை நீதியுடனும் வைத்திருக்கிறதாக இருக்கிறது. எனவே இந்த தேவ பக்திக்கான ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்கிறதற்கு தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், நம்முடைய பேச்சை நாம் கட்டுப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், தேவையில்லாத ஆச பாசங்களை நாம் கட்டுப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லா நிலைகளிலுமே நாம் நேர்மையான உண்மையுள்ளதான ஊழியர்களாக நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. தானியேல் தன்னுடைய வாழ்க்கையிலே 3 வேளை ஜெபிக்க வேண்டும் என்கிறதான ஒழுக்கத்தை அவன் கடைபிடித்தவனாக இருந்தான். சிங்கங்களின் ஸ்கெபியில் போட்டதான போதும் சிங்கங்கள் அவனை ஒன்றும் செய்கிறதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கிறதான ஒழுக்கத்தை அவன் கடைபிடித்தவனாக இருந்தான். சிறைசாலையில் இருந்ததான போது கூட அதிலிருந்து ஒரு அரண்மனைக்கான வாழ்க்கையை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தவராக இருக்கிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை ஆராதிக்கிறதற்கும் தேவனை துதிக்கிறதற்கும் தன்னை ஒழுக்கப்படுத்தி கொண்டவனாக இருக்கிறார். எனவேதான் அவர் சவுலுக்காகவும் அல்லது தன்னுடைய குமாரனுக்காகவும் பயந்து ஓடி மலைகளிலும் குகைகளிலும் இருக்கிறதான போது கூட தேவ பாதுகாப்பு தாவீதோடு கூட இருந்ததை நாம் பார்க்க முடியும். நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையிலே உடைந்து போய் இருக்கிறதான அலங்கத்தை, தேவ ஆலயத்தை எப்படியாவது நான் கட்டி எழுப்ப வேண்டும் என்கிறதான ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்து அதற்கான முன்னோக்கி செல்லுகிறதான காரியங்களில் ஈடுபட்டார். தேவன் அதை வாய்க்கும்படி செய்தவராக இருந்தார். பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலுமே அவர் நல்லொழுக்கம் உள்ளவராக காணப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு உயர்ந்திருக்கவும் தெரியும் என்று. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையான ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்தவராக இருந்தார். தன்னுடைய பிதாவின் சுத்தம் நிறைவேறுகிறது வரையிலும் தன்னைத்தானே தாழ்த்தி தேவ சுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவராக காணப்பட்டார். அருமையான தேவ ஜனங்களே, இந்த ஒழுக்கப்படுத்துதல் தேவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான போது அது தண்டனை கிடையாது. மாறாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மிக உயர்ந்ததான நோக்கத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறதான ஒரு ஆயத்தமாக காணப்படுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த ஒழுக்கம்தான் வெற்றிக்கு நேராக நம்மை நடத்துகிறது. மூன்றாவதாக, அந்த ஒழுக்கம் தேவ பக்தியை நிலைநிறுத்துகிறதாக காணப்படுகிறது. நீதிமொழிகள் 16:3 சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உன்னுடைய யோசனைகள் நிலை நிற்கிறதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அநேக விதமான யோசனைகள், அநேக விதமான எண்ணங்கள் காணப்படுகிறதாக இருக்கும். ஆனாலும் நம்முடைய காரியங்களை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறதான போது அவர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறவராக காணப்படுகிறார். நான்காவதாக, தேவ பக்தியான ஒழுக்கம் தேவனை சார்ந்திருக்க வைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிலைப்படுத்துகிறதான அந்த ஒழுக்கம் தேவ பக்தி நிறைந்ததான ஒழுக்கமாக காணப்படுகிறதான போது எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை சார்ந்திருக்க வைக்கிறதாக இருக்கிறது. நாம் ஒருபோதும் நம்முடைய சுயத்தை சார்ந்திருக்க மாட்டோம், நம்முடைய வெற்றியை சார்ந்திருக்க மாட்டோம், நாம் யார் என்று மற்றவர்கள் சொல்கிறதான காரியங்களை நினைத்து நாம் சார்ந்திருக்க மாட்டோம். மாறாக தேவனை சார்ந்திருக்க ஆரம்பிப்போம். ஒருவேளை பலவிதமான பெரிய பெரிய கம்பெனிகளிலே வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், ஒருவேளை மிக பெரிதான போற்றப்படுகிறதான ஊழியர்களாக நீங்கள் காணப்படலாம். ஆனாலும் உங்களுடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறதான போதுதான் அவர் உங்களை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களுடைய எண்ணங்களை வாய்க்க செய்கிறவராக காணப்படுகிறார். அவருடைய சமூகத்தை நீங்கள் சார்ந்து இருக்கும் போது
நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக காணப்படுகிறார். நாம் அவரை சார்ந்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான சிறிய படிகள் கூட பெரிய வெற்றிகளுக்கு காரணமாக காணப்படுகிறது. அருமையான தேவ ஜனங்களே, இந்த தெய்வ பக்தி நிறைந்ததான ஒழுக்கம் அது ஏதோ ஒரே ராத்திரியிலே நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது இல்லை, ஒரே ராத்திரியிலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதான மாற்றமும் அல்ல. மாறாக நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்காக வாழ அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழுகிறதான போது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய குண அதிசயங்கள் கடந்து வருகிறது. அவரை நாம் எல்லா நிலைகளிலும் உயர்த்த ஆரம்பிக்கிறோம். எனவே நம்முடைய செய்கைகள் எல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் ஓட ஆரம்பித்து விட்டோம், நாம் நிச்சயமாகவே உண்மை உள்ளவர்களாக முடிக்க வேண்டுமா? அப்படி முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்முடைய பாதைகளை உறுதிப்படுத்துகின்றதான தேவனாக காணப்படுகிறார். எனவே அந்த ஒழுக்கம் நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிறதிலே ஆரம்பிக்கிறதாக இருக்கிறது. இந்த தேவபக்தி நிறைந்த ஒழுக்கம் நம்முடைய குண அதிசயங்களை சீர்படுத்துகிறதாகவும் நிலைநிறுத்துகிறதாகவும் இருக்கிறது. இந்த ஒழுக்கம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறதான அந்த செய்கைகளை உறுதிப்பட நிலைப்பெற செய்கிறதாக இருக்கிறது. இந்த ஒழுக்கம் நாம் தேவனை நோக்கி சார்ந்திருக்க வைக்கிறது, தேவனுக்காக ஓட வைக்கிறதாக காணப்படுகிறது. அருமையான தேவ ஜனங்களே, இந்த மாதத்திலே கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் அவருக்காக ஓடும்படியான கிருபைகளை கொடுப்பாராக. இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்கு தத்துவம். நீ உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய செய்கைகள் எல்லாம் என்னிடத்தில் ஒப்புவி, அப்போது உன்னுடைய காரியங்கள் உறுதிப்படுகிறதாக இருக்கும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுக்கிறதான அந்த காரியங்கள் உறுதிப்படாதவைகளாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு தற்காலிகமாக கடந்து வந்து செல்லுகிறதாக இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீர்கள், ஆண்டவரே என்னுடைய செய்கைகள் எல்லாமே உம்மிடத்தில் ஒப்படைக்கிற ஆண்டவரே, நீர் என்னுடைய காரியங்களை வாய்க்க செய்யும் என்று சொல்லி அப்படி ஒப்படைக்கிறதான போது கர்த்தருடைய பிள்ளைகளாகி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருக்காக ஓடி ஓடி ஜெயிக்கிறதற்கும் வெற்றியை பெறுகிறதற்கும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் கண்களை மூடலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஜெபிக்கிறதான போது நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கலாமா? குறிப்பாக நம்முடைய கர்நாடக மாநிலத்திற்காக ஜெபிப்போமா? தேவ பிரசன்னம், தேவ சமாதானம், தேவ ஆளுகை இந்த தேசத்திலே காணப்படத்தக்கதாக ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கர்நாடக மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நாங்கள் வாழுகிறதான இந்த மாநிலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாநிலத்தில் ஆண்டவர் உம்முடைய பிரசன்னம் கடந்து வரட்டும், உம்முடைய அபிஷேகம் இந்த மாநிலத்திலே காணப்படுவதாக. தேவ பிரசன்னம் ஆண்டவரே இந்த மாநிலத்தை முழுவதுமாக நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் காணப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய சந்தோஷம் காணப்படட்டும். நீர் இந்த மாநிலத்தை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த மாநிலத்தை ஆளுகிறதான தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவ ஞானத்தை, தேவ புத்தியை, தேவ கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, எங்களுடைய தலைவர்கள் ஆண்டவரே, இந்த தேசத்தை, இந்த மாநிலத்தை நடத்துகிறதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயற்கை செயற்கை சீற்றங்களையும் அழிவுகளையும் கர்த்தர் எடுத்து மாற்றுவீராக. உம்முடைய சமாதானமும் சந்தோஷமும் எங்களுடைய தேசத்திலே ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எங்களுடைய மாநிலம் உம்முடைய மாநிலமாக மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்கிறபடியே நன்றி செலுத்துகின்றோம். ஜெபத்தை கேட்டபடி நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்போது கூட அப்பா இந்த மாதத்தில் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் கொண்டாடுகிறதான ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றேன். தேவ சமாதானம் கூட இருக்கட்டும், தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும், தேவ ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் கூட இருக்கட்டும். புதிதாக ஆரம்பித்திருக்கிறதான ஆண்டு இந்த வருடம் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரட்டும். உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். ஜெபத்தை கேட்டபடி நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடையதான அந்நியமும் ஐக்கியமும் மீண்டும் என்று சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you. ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.